நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த 11 சப்ஜெக்ட்டுக்கு தேவையான புத்தகங்களை முதல்ல திரட்டி வச்சுருக்கணும். புத்தகங்கள் உங்களால் வாங்க முடியலன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், மைய நூலகத்துக்கு போகணும். இப்படி படிக்கணும், இந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த படித்தா தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, இந்த பேட்டர்னில் படிக்கணும், இதுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும், இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் படிக்கணும், இப்படி நோட்ஸ் எடுக்கணும், இத்தனை டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட்டு கட்டாயமாக எழுதணும், இதுமாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் போங்க, நான் பாடம் நடத்திட்டு இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் சரவணன். நான் தற்பொழுது முதுகலை தமிழாசிரியராக பணிபுரிந்து வரேன். ஏபிஜே இலவச பயிற்சி மையத்தின் ஒரு மாணவன் மற்றும் அந்த மையத்தின் ஒரு ஆசிரியராக தற்பொழுது பெருமைப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன். டிஆர்பிக்கு போகும்போது என்னென்னாக்கா, நீங்கள் எப்படி படிக்கணுன்ற மேட்டர் இருக்குங்க. இப்போது நான் தமிழ் படித்தன்றதால பிஜி தமிழுக்கு ஏறக்குறைய 11 யூனிட் இருக்குது நமக்கு மேஜர். அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதாவது கல்வி உளவியல், அதுக்கப்புறம் கல்வி புதுமை, அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். அப்போ 3 கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குது நமக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இதை பிரிச்சுக்கணும். அந்த டேட்டு எத்தனை நாட்கள் உங்களுக்கு வந்து தேர்வுக்கு தேவைப்படுதுன்றதை பொறுத்து. அப்போது 11 யூனிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா 110 கொஸ்டின் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் சைக்காலஜி மற்ற விஷயங்களுக்கு வந்து 30 கொஸ்டின். அதுக்கப்புறம் 10 கொஸ்டின் பார்த்திங்கனாக்கா ஜிகே. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த 11 சப்ஜெக்ட்டுக்கு தேவையான புத்தகங்களை முதல்ல திரட்டி வச்சுருக்கணும். புத்தகங்கள் உங்களால் வாங்க முடியலன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், மைய நூலகத்துக்கு போகணும். அங்கே இல்லாத புக்குமே கிடையாது, எல்லா புத்தகமும் உங்களுக்கு கிடைக்கும். 1வது 2வது யூனிட் இருக்குது. அந்த 1வது 2வது மொழி ஆராய்ச்சி அப்படின்ற அந்த தலைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், மொழி வரலாறு, சக்திவேலோட தமிழ் மொழி வரலாறு, அதுக்கப்புறம் தமிழ் மொழி வரலாறு மூவா எழுதியிருக்காரு, மொழி நூல். இந்த 3 புத்தகம் 1, 2 அந்த யூனிட்டுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் 3வது யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய இலக்கணம், தமிழ் இலக்கணம், தொல்காப்பியம், எழுத்து சொல் பொருள், நன்னூல் எழுத்து சொல், அதுக்கப்புறம் யாப்பருங்கல காரிகை, தண்டி அலங்காரம், நம்பியக பொருள், அதுக்கப்புறம் புறப்பொருள் என்பமாலை, இந்த மாதிரி மொத்தம் இலக்கண நூல்களும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையில் இருக்கணும். அப்போது 1வது யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரையில் இருக்கிற அந்த புத்தகங்கள் உங்கள் கையில் கட்டாயமாக இருக்கும். இது வந்து உங்களுடைய சோர்ஸ் புக்கு, மேஜர் புக்கு. அதுக்கப்புறம் 6வது யூனிட்லேருந்து 11வது யூனிட் வரையில் இருக்கிற மீதி இருக்கிற அந்த யூனிட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டாயமாக ஒரு 7-8 இலக்கிய வரலாறு புத்தகங்களை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த 7-8 இலக்கிய வரலாறு புத்தகங்களை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு பேர் சொல்கிறேனே, நம்ம வந்து தமிழர்கள் எழுதிய இலக்கிய வரலாறு, மூவா இலக்கிய வரலாறு, அப்புறம் சிற்பி பாலசுப்ரமணிய இலக்கிய வரலாறு, திலகவதி அம்மா இலக்கிய வரலாறு, அதுக்கப்புறம் வந்து மதுசா இலக்கிய வரலாறு, அதுக்கப்புறம் நம்ம கோகா வெங்கட்ராமன் இலக்கிய வரலாறு, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 8 இலக்கிய வரலாறு நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கணும். அப்போ அந்த 8 இலக்கிய வரலாறு படிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு தலைப்பு நீங்கள் படிக்கிறீங்க, இப்போ சங்க இலக்கியம் பற்றி படிக்கிறீங்கனாக்கா, இன்றைக்கி 8 தொகையில் நற்றினை படிக்கிறீங்கனாக்கா, சிலபஸில் நற்றினின்னு பார்த்தாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 8 இலக்கிய வரலாறு இருக்கிற நற்றினியை மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணணும். அதை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அப்போது ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நோட்ஸ் வச்சுட்டு இருந்தேன் நான். அவ்வளோ நோட்ஸ் நான் என்ன பண்ணுவேன், டெய்லி போய்ட்டு உட்காந்து நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருப்பேன். நோட்ஸ் மட்டும் 45 நாள் 50 நாள். அப்போ நான் எவ்வளோ நேரம் நான் வந்து இப்போ அத்தனை சப்ஜெக்ட்டையும் நான் நோட்ஸ் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், 30 நாளில் சப்ஜெக்ட் முடிக்கணும், 15 நாள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன நான் ரெடி பண்ணேன். டெய்லி 1 மணி நேரம் சைக்காலஜிக்கு மட்டும் ஒதுக்குவேன். அது என்னவோ தெரிஞ்சோ தெரியலையோ நான் என்ன பண்ணுவேன், 1 மணி நேரம் சைக்காலஜி படிப்பேன், அடுத்தது ஃபுல்லாக மேஜர் படிப்பேன். அப்போ 1 மணி நேரம் மட்டும்தான் அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 35 நாளாக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சப்ஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் நான் வெளியில் எங்கேயுமே போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா புத்தகமும் லைப்ரரியிலே கிடச்சிது. நான் என்ன பண்ணுறேன், புத்தகத்தை எல்லாத்தையும் அங்கேயே வச்சு நான் நோட்ஸ் எடுக்கிறேன். 10 நாள் நான் படித்ததை புத்தகத்துலேருந்து ரிவிஷன் பண்ணாமல் வெறும் என் நோட்ஸ் மட்டும் ரிவிஷன் பண்ணுறதுக்காக ஒதுக்குறேன். அந்த 10 நாளையே 3 விதமாக பிரிக்கிறேன். முதல்ல 7 நாள் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 2 நாள் வந்து வேகமாக ஓட்டுறேன். அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து சும்மா திருப்பிட்டு போயிடுறேன் நான் எக்ஸாமுக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம் நான் வந்து அணுகுறேன். அப்போது உங்களுடைய டாஸ்க் என்னன்னாக்கா, டிஆர்பியில் ஃபஸ்ட்டு 1வதுலேருந்து 11வது யூனிட் வரையும் நீங்கள் வந்து முதல்ல கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி இது படிக்கும்போதே அந்த 11 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் சைக்காலஜியை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு சும்மா 1 மணி நேரம் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து தெரியுதோ தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பணும், படிக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிகே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற விஷயங்கள் வரலாறு, அதுக்கப்புறம் இந்த பாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து சும்மா கொஞ்சம் டச் பண்ணிங்கன்னா போதும். பேசிக் தான் கேட்பாங்க பொதுவாக.
நான் இந்த எனக்கு ஆசிரியர் ஆகணுன்றது ரொம்ப ஆசை. டிஎன்பிஎஸ்சி நான் என்னுடைய நண்பன் சந்திரகிட்ட கூட சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த ஆசிரியர் பணி மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மோகம் இருந்தது. அதனாலே நான் எந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், டெட்டு வந்திருக்கா இல்லை டிஆர்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருப்பேன். அப்போது நான் என்ன பண்ணேன், மதுரைக்கு போகிறேன், அகாடமியில் போய் படிக்க போகிறேன். அதான் அங்கே நிறைய அந்த மெட்டீரியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய குளறுபடிகள், ஃபீஸ் வாங்குறதுல மட்டும்தான் குறி, ஃபீஸ் கட்டலைன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க, உள்ளே உட்கார விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க அப்படின்றதுலாம் அவங்க பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பயிற்சி மையங்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எந்த பேக்ரவுண்டு என்ன பண்ணுறீங்க இது பண்ணி அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க இன்ஸ்டியூட் ஒன்று பேர் வச்சுட்டு உங்களை கூப்பிட்டாங்கனாக்கா நிச்சயமாக அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோச்சிங்கே கொடுப்பாங்க. அதுலேயும் பாதி ஃபீஸ் கட்டு பாதி கட்டலைனாக்கா பாதி வரல தான் உங்களுக்கு நடத்துவாங்க, மீதி என்ன பண்ணுவாங்க உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இருக்கிற காசு கட்டி நான் சேர்ந்துடுறேன், மீதி காசு கட்ட முடியல. ஒரு 10 வகுப்பு தான் போயிருப்பேன்னு வச்சுங்களேன், 10 வகுப்பு மேலே என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த மெட்டீரியலும் எனக்கு கிடைக்கல, ப்ளஸ் காசு கட்ட முடியாதால என்னை வந்து திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போனால் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அங்கேயே என்ன பண்ணுறேன், என்னுடைய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கடனை வாங்கி அங்கேயே தேர்வுக்காக படிக்கிறேன். மதுரையிலே ஹாஸ்டலில் படிக்கிறேன். தேர்வில் வந்து கொஞ்சம் கிட்ட வந்து நான் விட்டுறேன், ஏன்னா தனி செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் அங்கேயும் போகிறேன். ஆனால் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்ற எந்த விதமான வேறு வழிமுறையும் எனக்கு தெரியாது, யாரும் எனக்கு சொல்லவில்லை. அவ்வளோ பெரிய பயிற்சி மையத்தில் படிக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு என்ன பண்ணல அவங்க, இப்படி படிக்கணும், இந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த படித்தா தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, இந்த பேட்டர்னில் படிக்கணும், இதுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும், இந்த சப்ஜெக்ட் இப்படி தான் படிக்கணும், இப்படி நோட்ஸ் எடுக்கணும், இத்தனை டெஸ்ட்டு எழுதணும், டெஸ்ட்டு கட்டாயமாக எழுதணும், இதுமாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் போங்க, நான் பாடம் நடத்திட்டு இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறேன், சரி இந்த உலகமே ரொம்ப பணத்துக்கு பின்னாடி போகிறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இடத்துல நம்ம மாட்டிக்கூடாது, நம்ம திறமையை நம்ம நம்புவோம்னு சொல்லிட்டு முதல்ல நான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மறுபடியும் அடுத்த டிஆர்பி வருது, 2017 டிஆர்பி பற்றி சொல்கிறேன் நான். அடுத்த டிஆர்பி 2019 வருது. இந்த டைம் நான் வந்து போன டைம் பண்ண தப்பு பண்ணக்கூடாது, இந்த டைம் நான் வந்து அதை தாண்டி வேறு ஏதாவது நான் புதுசாக பண்ணணும், அந்த இடத்துல பண்ண தப்பு எதையுமே நான் வந்து இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதில் தெளிவாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் சொல்கிறான், நீ லைப்ரரிக்கு போ, அங்கே உனக்கு தமிழ் சார்ந்த புத்தகங்கள் நிறைய கிடைக்குது, அங்கே நீ போ அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னோடனே நான் என்ன பண்ணுறேன், சரி நீ சொன்னதாடா, நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திருவண்ணாமலை மையில் அந்த நூலகத்துக்கு போகிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு கிடைச்ச நான் சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் கையில் பாக்கெட்டில் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் எங்கே போனாலும் எனக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி தான் அந்த உதவுற அந்த ஆட்கள் எனக்கு கிடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய நோக்கமும் என்னுடைய விருப்பமும் கரெக்டாக இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது. அது நான் என்னென்ன சொல்ல முடியல, இன்றைக்கி நான் இந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அதை நான் ஆழ் மனசில் யோசிச்சுன்னு இருப்பேன். நிச்சயமாக அந்த விஷயம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எனக்கு. அப்போது அந்த லைப்ரரிக்கு போனோடனே எனக்கான அந்த நண்பர்கள் வட்டம், அங்கே இருக்கிற அந்த மாவட்ட மைய நூலகத்துடைய அந்த அலுவலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எனக்கு நான் சரவணா வண்டியா வாப்பா உட்கார்ப்பா இன்றைக்கி என்னப்பா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உதவி செய்வாங்க. டெய்லி எனக்கு வந்து அவங்க நான் ஏதாவது புத்தகம் வேணுனாக்கா உடனே சொன்னாக்கா அங்கே இருக்கிற அந்த மாவட்ட மைய நூலக அந்த அதிகாரி என்ன பண்ணுவார், நான் சொல்கிற புத்தகத்தை உடனே வாங்கி அவர்கிட்ட நான் கொஞ்சம் அதிகமாக நெருக்கத்தோடு இருந்தேன். ஏன்னா சார் இந்த புக்கு இல்லை சார், கொஞ்சம் ப்ளீஸ் சார்னு சொன்னாக்க உடனே வாங்கி வந்து கொடுத்துருவார். அவர் எந்த புத்தகம் கேட்டாலும் உடனே வந்து கொடுத்துருவார். அதனால் புத்தகம் வாங்கி கொடுக்குறத பற்றியோ அதுக்கு அவங்க செலவு பண்ணுறதை பற்றி எப்பயுமே யோசிச்சு கிடையாது. ஸோ எனக்கு கிடைச்ச அந்த பாருங்கள், எனக்கு நான் இதுக்காக நான் இறங்கும் போதெல்லாம் எனக்கு எங்கெங்கேருந்தோ எனக்கு உதவிக்கரம் நீள ஆரம்பிச்சது. அப்போது சம்மந்தமே இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க புத்தகம் வாங்கி வந்து கொடுக்குறாங்க, என்னை படிக்க வச்சு என்னை வேலைக்கு அனுப்புறதுல அவங்க என்னை விட அதிகமான ஒரு அக்கறையை காட்டுறாங்க. அப்போது எனக்கு என்ன வேலைனா அங்கே படிக்கிறது மட்டும்தான் வேலை. சாப்பாட்டுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு போய் வர்றதுக்கு பிரச்சனை கிடையாது. இடையில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி நான் அங்கேயும் டீச் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், போய் வர்றதுக்கு நான் பார்த்துக்கிறேன். புத்தகத்துக்கு எனக்கு கவலையே கிடையாது, எல்லாமே லைப்ரரியில் கிடைக்குது. இதை தாண்டி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு சிறந்த ஆள் இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்படி தான் நான் அந்த லைப்ரரிக்கு போகிறேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு நட்பு கரம் நீட்டுறாங்க. படிப்பு அங்கே நான் படிக்கணும், படித்து நான் என்னுடைய ரிசல்ட் காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி வருது. நான் காலையில் 8 மணிக்கு போனாக்கா மதியம் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுப்பேன் சாப்பிட்ற டைமில், மற்ற நேரம்லாம் படிச்சுட்டே இருப்பேன். அப்போது என் கூட நிறைய டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து பார்த்தோன்னே டெய்லி வந்தவங்கலாம் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்து அங்கே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50-60 பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து நிறைய பேர் போஸ்டிங் போகிறாங்க. அப்போது இது வந்து ஒரு என்னன்னாக்கா அந்த என்ன சொல்கிறது, ஒரு பழமரத்தை தேடி நிறைய பறவைகள் வருன்ற மாதிரி அந்த மைய நூலகத்தை தேடி நிறைய பேர் படிக்கிற அந்த இளைஞர்கள் வர ஆரம்பித்தாங்க. ஏபிஜே மையத்தை பயன்படுத்திக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நேரங்கள் அங்கே மைய லைப்ரரியில் வந்து என்ன பண்ணுவாங்க,
அவங்க இப்போ பாடம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் இந்த கொரோனா காலத்தால் தான் என்ன பண்ண முடியல, அங்கே போக முடியல. மற்றபடி அந்த மைய லைப்ரரியில் படித்த எத்தனையோ என்னுடைய நண்பர்கள் வந்து இப்போது அரசு ஊழியர்களாக இருக்காங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மைய லைப்ரரியில்னால் நான் நிச்சயமாக ரொம்ப சங்கடப்பட்டிருப்பேன். சாப்பாட்டுக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் நான் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பேன். அப்போது அது மாதிரி ஒரு பொண்ணான இடம். அதனால் டிஆர்பியும் அவ்வளோ பெரிய தேர்வுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா சாதாரணமாக எந்த கோச்சிங் பயிற்சி மையமும் எனக்கு வந்து நம்பிக்கையானதாக தெரியல. அப்படின்னும்போது நான் வந்து மைய லைப்ரரியும் என்னுடைய ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய வழிகாட்டுதலும் தான் எனக்கு பெரிய ஒரு உந்துதல்.